அரவணைத்து அவர்களுக்கு உறைவிடம் கொடுத்து அவர்களை நல்ல மதிப்பளித்து அவர்களை கௌரவப்படுத்துகின்ற பெற்றார்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசம் இந்த கதிரவழி பிரதேசம். இன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு முன் நான் இந்த பாடசாலையிலே ஆசிரியராக வந்தபோது என்னோடு வந்தவர்கள் எல்லாம் இடம் மாற்றம் பெற்று சென்ற போது எனக்கு தனியார வீடு ஒதுக்கி தந்து எத்தனையோ நாள் எனக்கு இலவசமாக உணவு வழங்கி இந்த கிராமத்திலே என்னை ஒரு 4 வருடங்கள் இங்கே இருப்பதற்கான சகல வசதிகளையும் செய்து தந்த எனது பெற்றார்களை இன்று நான் நினைவு கூறுகின்றேன். அதனால்தான் நான் சொன்னேன், இந்த கிராமத்திலே நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாணவர்களை சித்தி பெற வைத்த அதிபர் அவர்களையும் அந்த ஆசிரிய குலத்தை நான் வெகுவாக பாராட்டுகின்றேன். உங்களுடைய நல் முயற்சிக்கு நான் என்றும் துணையாயிருப்பேன். அதே போல எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களும் உங்களுக்கு துணையாயிருப்பார். எதிர்காலத்திலே இந்த பாடசாலை சிறப்பான ஒரு நிலைக்கு விட்டு செல்லும் என நான் நம்புகின்றேன். அன்பான பெற்றோர்களே, இன்று நடைபெற்ற இந்த விளையாட்டு விழா உண்மையிலேயே சிறப்பாக ஒழுங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. திருவாளர் சந்தலிங்கம் அவருடைய தலைமையிலே இந்த விளையாட்டு விழா மிகவும் சிறப்பாக நடந்திருக்கின்றது. ஆனால் அந்த உடற்பயிற்சி கண்காட்சி மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அந்த உடற்பயிற்சி ஒழுங்கமைத்த ஆசிரியரை நான் வலயத்தின் சார்பிலே பாராட்டுகின்றேன். அன்பான பெற்றோர்களே, அன்பான பாடு என்றால் உங்களுக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன், எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை விட மற்றவர்கள் எல்லாம் என்னோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தங்களுடைய உறவினர்களை இடமாற்றம் செய்யுமாறு கேட்பார்கள். ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் திருவாளர் ஜோகேஸ்வரன் ஐயா அவர்கள் மட்டும் இதுவரையில் என்னிடம் இடமாற்றம் செய்யுங்கள் என்று யாரையுமே கூறவில்லை. ஆனால் அவர் சொல்லுவார், பாகரை பக்கம் அனுப்புங்கள் ஐயா, நான் பார்த்துக் கொள்ளுவேன் என்ற ஒரு செய்தியை சொல்லுவார். அவருடைய துணிவின் அடிப்படையில் தான் நான் இந்த இடமாற்றங்களை செய்திருக்கின்றேன். அன்பான பெற்றோர்களே, நான் நினைக்கிறேன், எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதிக்கு இடையிலே பாகரை பிரதேசத்தில் இருக்கிற அனைத்து வெற்றிடங்களையும் நிரப்புவதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய உதவியோடு நான் செய்வேன். இப்போது கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டார், யாராவது அங்கே வசதியான பிரதேசத்திலே இருந்தால் அவர்களை பெயர் குறித்து தாருங்கள், நான் அவர்களை அனுப்புவதற்கு நான் உடமையா இருப்பேன் என்று கூறினார். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் பார்க்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் சரிதான், அமைச்சர்கள் இருந்தாலும் சரிதான், தொலைபேசியில இறக்கு எடுத்து அவரை அங்கிருந்து இடமாற்றம் செய்யுங்கள் என்று நான் கேட்பார்கள். எங்கிருந்து கேட்டால் கைரவழி, வாகர, கண்டலடி இப்படியா இடங்களை சொல்லுவார்கள். உண்மையிலே அவர்களோடு நான் சற்று அவரோடு தற்கப்படுகின்ற நிலைமைதான் இருக்கின்றது. சில இஸ்லாமிய அரசியல்வாதிகளிடம் எங்களுடைய ஆசிரியர்கள் செல்கிறார்கள், அவர்கள் என்னை போட்டு கஷ்டப்படுத்துகிறார்கள். அப்போது நான் சொல்லுவேன், இது எங்களுடைய சமூகம், எங்களுடைய சமூகத்தினுடைய பிரச்சனை, நீங்கள் உங்களுடைய சமூகத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சமூகத்தை பார்ப்பது எங்களுடைய வேலை என்று நான் அவர்களுக்கு சொல்லுவேன். அந்த வகையிலே நான் இடமாற்றம் பெற்று சென்றாலும் பரவாயில்லை, எமது சமூகத்திற்காக, குறிப்பாக பாகரை பிரதேசத்தின் கல்வி அபிவிருத்திக்காக நான் எதையும் செய்வதற்கு தயாராயிருக்கின்றேன். அன்பான குழந்தைகளே, நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும், இங்கிருந்து தலைவர்கள் உருவாக வேண்டும், நல்ல பண்புள்ளவர்கள் உருவாக வேண்டும், நல்ல அறிவாளிகள் உருவாக வேண்டும், இங்கிருந்து ஆசிரியர்கள் உருவாக வேண்டும். அப்போதுதான் நாங்கள் இறக்குமதி செய்யப்படுகின்ற ஆசிரியர்களை விடுத்து இங்குள்ள ஆசிரியர்களை வைத்து எதிர்கால குழந்தைகளுக்கு கல்வியை கற்பிக்க முடியும் என்பதை உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்பான பெற்றோர்களே, எமது வலயத்தை பொறுத்தவரை தளவாட பிரச்சனை பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஆசிரியர் பிரச்சனை ஒரு பக்கம், தளவாட பிரச்சனை பெரிய பிரச்சனை. அண்மையிலே கிரான் மகா வித்தியாலயத்துக்கு வருகை தந்த எங்களுடைய ராஜாங்க அமைச்சரிடம் நான் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தேன். நேற்று அந்த ராஜாங்க அமைச்சருடைய செயலாளரோடு தொடர்பு கொண்டு எத்தனை தளபாடங்கள் வேணும் என்ற விவரத்தை என்னிடம் பெற்றிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் 4000 தளபாடங்கள், அதாவது ஆரம்ப கல்விக்கு 2000 தளபாடங்களும் மற்றும் இடைநிலை கல்விக்கு 2000 தளபாடங்களும் தேவை என்ற செய்தியை நான் அமைச்சர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். நிச்சயமாக
அந்த அமைச்சு மூலம் விரைவிலே அதற்கான ஒழுங்குகள் வருகின்ற போது இந்த பிரதேசத்துக்கு முன்னுரிமை அளித்து பாவரை பிரதேசத்திற்கு முன்னுரிமை அளித்து தளபாட பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு நடவடிக்கைகளை நான் மேற்கொள்ளுவேன் என்பதையும் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். அன்பான பெற்றோர்களே, நாங்கள் இது மட்டுமல்ல, அண்மையிலே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய அந்த ஆசீர்வாதத்துடன் நாங்கள் பாடசாலைக்கு மேலதிகமான கல்வியையும் ஆரம்பித்திருக்கின்றோம். இதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்ல வேண்டும். எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்காரவேல் பவுண்டேஷன் என்ற அந்த புலம்பெயர்ந்தவருடைய உதவியை பெற்று இந்த பிரதேசத்திலே 2 பாடசாலைகளிலே மேலதிக கல்வியை போதிப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய முயற்சி, அவருடைய கரங்கள் தூய்மையான கரங்கள், அந்த தூய்மையான கரங்களின் அடிப்படையில் தான் வெளிநாட்டு உதவிகள் அவருக்கு கிடைக்கின்றன. அந்த உதவிகள் அடிப்படையிலே குறிப்பாக பாகரை பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்கு அவர்களுக்கு உதவி செய்கின்றார். அவ்வாறு உதவி செய்கின்ற போது எதிர்காலத்திலே இந்த பாகரை பிரதேசத்திலே இருந்து நல்ல சட்டத்தரணிகள், நல்ல பொறியியலாளர்கள், நல்ல வைத்தியர்களை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும்